உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு வேலை அதிகம். சோறு, ஒரு குழம்பு, ஒரு ரசம், பொரியல், அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், சாப்பிட்டுக்கோங்க. மா, என்னாச்சுமா? ஏதோ விருந்துக்கு சமைக்கிற மாதிரி டெய்லியும் 2 காய், 2 குழம்பு, ரசம், அப்பளம், மோருன்னு சமைச்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது ஒரு குழம்பு, ஒரு காயின்னு வச்சுட்டு போலாம்ல. ஒரு ஐட்டம் குறைஞ்சாலும் உங்க அப்பா ஆடுற ஆட்டத்தை யாரால தாங்க முடியும்? நீ பேசாம சாப்பிடல. ஒத்தோட்டு எனக்கு வகை வகையா சாப்பிட்டு பழகி போயிடுச்சுலே. தட்டுல ஒரு ஐட்டம் கம்மியா இருந்து கூட என்னால சாப்பிட முடிய மாட்டேங்குது. தப்பு உங்களுதுதாம்மா. ஆரம்பத்துல இருந்தே சிம்பிளா சமைச்சிட்டு இருந்தா அவரு இம்புட்டு ஐட்டம் கேட்டிருக்க மாட்டார்ல உங்ககிட்ட. நீ முதல்ல உன் தட்டை பார்த்து சாப்பிடு. என்ன பாக்கியம், என்னதான் முடிவெடுத்திருக்க நீயே? எந்த விஷயத்துல முடிவெடுக்கணும்? அதான் இசக்கி விஷயத்துல. ஏன்பா இன்னுமா இந்த பேச்சை விடல நீங்க? பேர புள்ள மேல எனக்கு பாசம் இருக்குல்ல. நேத்து நைட்டு நான் ஒரு சொப்பனை வேற கண்டேன். அத நான் பாக்கியன்ட்ட சொல்லான்டான்னு நினைச்சேன். சொன்னா பாவை இவ தாங்க மாட்டான். என்னது சொப்பனமா? உங்களுக்கா? என்ன சொப்பனங்க? வேணாடி, சொன்ன உன்னால தாங்க முடியாது. சரி அதை விடு. ஆமா, நிஜமாத்தான் கேட்கேன். இசக்கி விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்க போகுத? ஏங்க, என்னதாங்க சொப்பனம்? என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏட்டே, அதான் சொன்னேன்ல நீ தாங்க மாட்டேன்னு. நிச்சயமா சொல்லுதேன், அந்த வெறும்பய வீடு இசக்கிக்கு பாதுகாப்பா இருக்கவே இருக்காது. நம்ம இசக்கிய பொறுப்பா பார்த்துக்க ஆறாவது ஒரு பொம்பளை ஆளா இருக்கணும். அதுவும் அக்கறையான ஒரு பொம்பளையா இருக்கணும். அந்த வீட்டுல எவ்வளவுக்குமே பொறுப்பு இல்ல. பரணிக்கு ஆஸ்பத்திரி, நோயாளிங்கன்னு 1000 வேலை. இசக்கிக்கு வயிற்று அடிபட்டப்ப கூட யாரு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா? நீதானே ஓடின. அந்த வீட்ல இருந்த பொம்பளைங்க எவ்வளவு ஒருத்தி கூட இருந்தாளா? அம்மா ஆல்ரெடி குழம்பி இருக்காங்க. இப்ப 2 பேரும் என்னத்துக்கு கண்டதையும் பேசி அவங்களை குழப்பிட்டு இருக்கீங்க? இவளை இன்னும் குழப்பி விடத்தாம்ல. இல்ல ஒத்தோட்டு, நீ எல்லாம் சின்ன பையல, உனக்கு ஒன்னும் தெரியாது. நான் என் வீட்டுக்காரிகிட்ட பேச, நீ குறுக்கால பேசாத. நீயே இது பாரு, நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுதேன். இந்த தடவை இசக்கிக்கு அடிபட்ட மாதிரி மறுபடியும் அடிபட்டுடுச்சின்னு வையே. மதனி, துக்கரித்தனமா பேசாம இருக்க மாட்டியா? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுதேன். அதே மாதிரி மறுபடியும் இசக்கிக்கு அடிபட்டுருச்சுன்னு வையே. போய் பாக்குறதுக்கு நீயும் இல்லன்னு வையே. அப்ப இசக்கிக்கு என்ன ஆகும்? இல்ல வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு தான் என்ன ஆகும்? நான் சொல்றத கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பாரு. இந்த மாதிரி மறுபடியும் நடந்தா 2 உசுரையுமே காப்பாற்ற முடியாது, பாத்துக்க. ஆமாமா, ஏற்கனவே இந்த வீட்டுல புள்ள தங்காதுன்னு ஒரு நம்பிக்கை வேற இருக்குல்ல. சனியன, அத மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏட்டே, இசக்கிய காப்பாத்துறோம்னா மறுபடியும் அதை பத்தி பேசித்தாண்டி ஆகணும். இசக்கிய காப்பாத்துறதும் நம்ம பேர பிள்ளைய காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையா? ஏங்க, நீங்க சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. ஆனா என்னடி ஆனா அவனான்னு தாரடி பேர பிள்ளைய அப்படி கையில தூக்கி அப்படின்னு அப்படி கையில தூக்கி வச்சு கொஞ்சி பாடி சீராட்டி பாராட்டி வளர்க்காண்டாமா. இத பாரு, நீ பாட்டுக்கு அவளை அந்த வீட்லயே விட்டேன்னு வையே, பருவ பேர பிள்ளைய கண்ணுல கூட பார்க்க முடியாது, பாத்துக்க. அப்படிதான் சொல்லுவேன். பாக்யம், இந்த பாரடியே, இசக்கிக்கு உண்மையான பாதுகாப்புலாம் இந்த உலகத்திலேயே அது நீ மட்டும்தான். ஏட்டி, அவளுக்கு ஒண்ணுனா உனக்கு உசுறு துடிக்குதுல்ல. அப்ப நீ தானே பக்கத்துல இருந்தாகணும். இது பாரு, 9ஆம் மாசம் வரைக்கும் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வேணும்னா அந்த வெறும்பாய வந்து பிரசவத்துக்கு கூட்டிட்டு போட்டுமே, யாரு வேணான்னா. அதுக்கப்புறம் 9 தாண்டிட்டா புள்ள முழுசா வந்துரும்ல. என்ன நான் சொல்றது? நீ உடனடியா போய் இசக்கிய இங்க கூட்டிட்டு வந்ததுதான் புத்திசாலித்தனம். தள்ளி போட அவளுக்கு அங்க ஆபத்து அதிகமாயிட்டே போகும், பாத்துக்க.
உனக்கு உண்மையிலே உன் பேரப்புள்ள மேல பாசம் இருந்தா உடனே போய் இசக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. ஏலே சிவபாலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. நீ சீக்கிரமா சாப்பிடு. 2 பேரும் போய் அவளை கூட்டிட்டு வந்துருவோம். மா, இவங்க 2 பேரும் பேசுறத வச்சுட்டு நீ ஏமா மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்க? ஏலே, நல்லத யார் சொன்னா என்னல? எசக்கிக்கு அடிபட்டதுல இருந்து எனக்கும் மனசே சரியில்லைல. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் மருமகளை நான் தான் பத்திரமா பாத்துக்குவேன். நீ சீக்கிரமா சாப்பிடல. நாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அவளை கூட்டிட்டு வந்துருவோம். மா, அத்தான் அப்படிலாம் விடாதுமா. அதையும் பாத்துருவோம். அப்படி விட மாட்டேன்னு அவன் சொன்னானா? அவளுக்கு அடிபட்டப்ப நீங்களாம் எங்க போனீங்கன்னு நான் அவனை கேட்க மாட்டேன். உன்னை திருத்த முடியாது. இதுங்க 2ம் நல்லா கொளுத்தி போடுதுங்க. நீ அதை கேட்டு நல்லா ஆடு. கிளே, சீக்கிரம் சாப்பிடல. என்னங்க, காய்ச்சின பால் பிளாஸ்க்ல இருக்கு, டிகாசன் தனியா இருக்கு. காஃபி வேணும்னா உங்க அக்காவை கலந்து தர சொல்லி நீங்க வேணா குடிச்சுக்கோங்க. நான் போனதும் வந்துடுறேன். இந்த அடி போனதும் வந்துடுறேங்கிறது முக்கியம் இல்ல, உள்ளத்தாச்சி பொண்ணோட வரணும், அதான் முக்கியம். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதுங்க. என்னை மீறி அந்த சம்மு என்னத்த பேசுறான்னு நான் பாக்குறேன். இல்ல சிவபாலா, நீ வாழ. அக்கா எப்படி கிளப்பிட்டம் பாத்தியா? என்னதா, என்ன விஷயம்? அண்ணன், நான் சொல்ல வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முடிவை நீயும் பாண்டியும் தான் எடுக்கணும். அப்போ அண்ணனுக்கு இந்த விஷயத்துல சம்மதம் இல்லையா அத்தை? இது பெரியவங்க விவகாரம், நீ பேசாம இரு. மா, விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? இந்தப்பா. கொண்டாத்தா. ஹேட்டி, அதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன். அண்ணன், உன் வீட்டுல வாயும் வயிறுமா ஒரு புள்ளைய வச்சிருக்க. கர்ப்பமா இருக்கிறவளை பாத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவளை விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நகராம யாராச்சும் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது சரியா இல்லையா? வாஸ்தவம்தான். எசக்கிக்கு வயித்துல அடிபட்டுச்சே, எப்படி சொல்லு பாப்போம். அவ கூட யாருமே இல்ல. வீராவோ ரத்னாவோ, ஏன் பரணி கூட இருந்திருந்தா கூட அவளை அந்த ஸ்டூல்ல ஏற விட்டுருப்பாவளா? மா, நாங்க என்ன வேணும்னு அவளை தனியா விட்டுட்டு போறோம்? அவங்களுக்கு இந்த வேலை இருக்குல்ல, எங்களை குத்த சொல்றியா? கேட்டி, நான் உங்க யாரையுமே குத்தம் சொல்லல. ஆள் ஆளுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். அதையும் எல்லாரும் பார்த்தாகணும்ல. உங்க தரப்புல தப்பே இல்லட்டி. மா, இப்ப என்னதாம்மா சொல்ல வர? ஏலே பாண்டி, அம்மா சொல்றத இப்பவாச்சும் கேளு. உன் வீட்டுக்காரி இந்த நேரத்துல தனியா இருக்கிறது சரியில்லைல்ல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா பொறவு ஐயோண்ணா வருமா இல்ல அம்மா அண்ணா தான் வருமா? சொல்லு பாப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.